தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி என்ன தரும்? முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட கேட்கணும், கடவுளே நான் கிட்ட யாசகம் கேட்கல, என்கிட்ட பிக்ஷை எதுவும் வேண்டாம், நான் வேலை செய்கிறேன், என் கூட வந்து நில்லு, எனக்கு நல்ல ஆர்டர் பிடிச்சிருக்கு, எது தின்னில் எதிரியே இல்லை. அடுத்த வார்த்தை சொல்கிறான், நம்பிக்கை கொள். அடுத்த வார்த்தை, தடைகளே இல்லை, நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் என்னைக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களோ அன்னைக்கே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் நீங்கள் நம்பணும். கில்லி படத்தில் ஒரு வார்த்தை வரும், இந்த விஜய் எல்லாம் சண்டை போடுவாங்க, அப்போது வில்லன் என்ன பண்ணுவாங்க, கையில் பிளேடு வச்சுருப்பார். அப்போ விஜய் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த பிளேடு மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை உன் மேலே வைக்கல பார்த்தியா, அதனால தான் நீ தோற்று போக போகிறேன்னு. அந்த மாதிரி தான் உட்கார நேரம் இல்லைன்னா தான் நீங்கள் ரைட்டான ரூட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உட்கார நேரம் இருக்கக்கூடாது. என் நேரமும் பிஸி. நண்பர்களை நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்கிறேன், 3 மணி நேரம் தான் தூங்குறேன். இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். இப்படி இந்த பெருமை தான் உங்களுக்கு வேணும். 3ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது எனக்கு தண்ணி குடி கூட நேரம் இல்லைன்னு சொல்லணும், அவ்வளோ பிஸியாக இருக்கணும். அதுதான் ஒரு அழகான வாழ்க்கை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மளால் எதையுமே ஃபாலோ பண்ண முடியலங்கிறது தான் உண்மை. இதுதான் என்னோட கடைசி தம்மு, இதுதான் என்னோட கடைசி பிக்கு. எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க. நினைச்சா இதெல்லாம் விட்டுறலாம், இன்னையிலேருந்து உருப்படலாம். தனுசு ராசிக்காரர்கள் இன்று ஒரு முடிவெடுங்கள். உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்துகிற விஷயங்களோ அதிலிருந்து வெளிவாங்க. இன்று ஒரு முடிவெடுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற மே 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்கிறார்கள். இந்த 2 பெயர்ச்சிகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் பெறப்போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் 2வது திருமணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் விபரீத ராஜயோகங்கள் கிடைக்க போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி என்ன தரப்போகிறது? 3ஆம் இடத்து ராகு, 9ஆம் இடத்து கேது. 3ஆம் இடத்திலே ராகு பகவான் வரும் பொழுது முயற்சிங்கிற ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வருகிறார். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் முயற்சியை கைகள் வச்சுக்கிறீங்களோ, முயற்சிங்கிற இந்த டூலை கையில் வச்சிருக்க வரைக்கும் உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா முயற்சி என்பது என்ன அப்படின்னா, உலகத்திலே நண்பர்களே, கடவுளே எனக்கு வீடு வாசல் வாங்கி கொடு, கடவுளே எனக்கு செல்வ பலத்தை கொடு, கடவுளே எனக்கு புத்திர சந்தானத்தை கொடு, இதெல்லாம் கேட்குறதும் ஒன்று தான். கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்? கடவுளை என் முயற்சிகள் எல்லாம் என்னை வெற்றி பெறவை, முயற்சிகள் எல்லாம் என்னை வெற்றி, எல்லாம் ஒன்று தான். முயற்சியில் வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டிங்கனாலே என்ன ஆகிடும்? உங்களுக்கு வேணுங்கிறது நீங்களே சம்பாதிச்சுட்டு போங்க. கடவுள்கிட்ட கேட்கணும், கடவுளே நான் கிட்ட யாசகம் கேட்கல, என்கிட்ட பிக்ஷை எதுவும் வேண்டாம், நான் வேலை செய்கிறேன், என் கூட வந்து நில்லு, எனக்கு நல்ல ஆர்டர் பிடிச்சி கொடு, நான் நல்லா வேலை செய்யணும், எனக்கு தெம்ப கொடு. நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன், கடவுளே எனக்கு நல்ல தெம்பு கொடு, காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் நல்லா வேலை செய்யணும். வேலை செஞ்சுறவங்களுக்கு தான் என்ன ஆகும்? செல்வ வளம் தன்னால் வரும். ஏன்னா தான் வேலை செய்கிறானே. ஸோ அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார்? முயற்சி, ஓடக்கூடியது. எது தின்னில் எதிரியே இல்லை. அடுத்த வார்த்தை சொல்கிறான், நம்பிக்கை கொள். அடுத்த வார்த்தை, தடைகளே இல்லை, நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் என்னைக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களோ அன்னைக்கே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் நீங்கள் நம்பணும். கில்லி படத்தில் ஒரு வார்த்தை வரும், இந்த விஜய் எல்லாம் சண்டை போடுவாங்க, அப்போது வில்லன் என்ன பண்ணுவாங்க, கையில் பிளேடு வச்சுருப்பார். அப்போ விஜய் ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த படத்துக்கு ஹீரோ அவர் தான். அப்போது அவர் சொல்லுவார் வில்லன்ட்ட, இந்த பிளேடு மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை உன் மேலே வைக்கல பார்த்தியா, அதனால தான் நீ தோற்று போக போகிறேன்னு. அந்த மாதிரி தான். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் திறமையை நீங்கள் நம்பினால் யாரை பற்றியும் பயப்பட தேவையில்லை. என் திறமையை நான் நம்புகிறேன், என்னை எங்கே விட்டாலும் பொழைச்சிக்குவேன் அப்படிங்கிற எண்ணம், நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வேணும். அல்பம் இந்த பிளேடு மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை மற்றது மேலே இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா. ஸோ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த திமிரை தரார், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உடைக்கிறார். சார் எனக்குள்ளே இருக்கு சார், பக்கத்தில் கம்பெனி சார், அப்படி ஏறினோம்னா அப்படி காலைல பஸ்ஸு வரும் சார், என்னை கூட்டிகிட்டு போய் இறக்கி விடும், போய் ஒரு 10 நிமிஷத்தில் கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு திரும்ப 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் சார், வந்து படுத்துக்குவேன் சார், படுத்துக்கிட்டு டிவியில் ஏதாவது படம் போடுவான் சார். வெரி குட். நம்ம வேகமாக முன்னுக்கு வந்துடலாம் லைஃப்பில். இந்த கம்ஃபர்ட் ஜோனை முதல்ல உடைங்க.
இதை உடைச்சிட்டு டெய்லி ஓடுங்க. மார்க்கெட்டிங்கில் வந்து பாருங்கள், வெளியே இருக்கிற பிஸ்னஸ் லைஃப்பை பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் தான் பெரிய ஆபத்து. கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருக்கக்கூடாது. கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். லைஃப்பில் தப்பான ரூட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உட்கார நேரம் இல்லைன்னா தான் நீங்கள் ரைட்டான ரூட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உட்கார நேரம் இருக்கக்கூடாது. எந்நேரமும் பிஸி. நண்பர்களை நான் விளையாட்டிற்கு சொல்லவில்லை. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்கிறேன், 3 மணி நேரம் தான் தூங்குறேன். இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். இப்படி இந்த பெருமை தான் உங்களுக்கு வேணும். 3ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது எனக்கு தண்ணி குடி கூட நேரம் இல்லைன்னு சொல்லணும். அவ்வளோ பிஸியாக இருக்கணும். அதுதான் ஒரு அழகான வாழ்க்கை. நோ டைம் டு ஒரின்னு சொல்லணும். ஸோ அப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் புதிய புதிய அதிர்ஷ்டங்களை கொண்டு வருகிறார். 3ஆம் இடத்திலாக முயற்சி நிறைய பேருக்கு நண்பர்களை ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. ட்ரைனர் சொல்லுவார், இப்படி இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை திட்டமிடுங்க எல்லாம் சொல்லுவார். உடனே டைரி எடுத்து எழுதுவீங்க. இப்படி நாளைக்கு காலையிலேருந்து என் டைம் ஸ்கெடியூல் பண்ணுவேன். காலைல ஒரே ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிடுவேன், மத்தியானம் 2 ரொட்டி தான் சாப்பிடுவேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் எல்லாம் போயிட்டு ட்ரைனிங் கிளாஸ்லாம் முடிஞ்சு அப்பாடா அப்போ ட்ரைனர்லாம் கிளம்பிட்டார். லேஸ் பாக்கெட் இருக்கு உங்கள்கிட்ட அப்படிங்கிறது. இப்போ தான் நம்ம வாழைப்பழம் திங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நான் ட்ரைனிங் கிளாஸ் முடி இன்றைக்கி ஒரே ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன்டா. நம்மளால் ஒரு லேஸ் பாக்கெட்டு இதே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலையே. அந்த ட்ரைனர் என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாரு. மோட்டிவேட்டாக இருங்க, அவர் இருப்பார் சார், அவர் எல்லாம் சம்பாதிச்சிட்டார் சார், நமக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறாரு, நான் இப்போ தான் சார் சம்பாதிக்கிறேன். இதையே தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மளால் எதையுமே ஃபாலோ பண்ண முடியலங்கிறது தான் உண்மை. இதுதான் என்னோட கடைசி தம்மு, இதுதான் என்னோட கடைசி பிக்கு. எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க. நினச்சா இதெல்லாம் விட்டுறலாம், இன்னையிலேருந்து உருப்படலாம். என்னோட பதிவுகளில் மட்டும்தான் நண்பர்களை, மற்றவர்களை போல் இல்லாமல் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, உங்களை வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எது மேலே இன்வால்வ் ஆகிடாதீங்க. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் 2 இல்லாதவங்க தான் ரியல் கிங்ஸ். தனுசராசிக்காரர்கள் இன்று ஒரு முடிவெடுங்கள். உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்துகிற விஷயங்களோ அதிலிருந்து வெளிவாங்க. இன்று ஒரு முடிவெடுங்கள். இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி போடுவேன் இன்று ஒரு முடிவெடுங்கள். இன்னையிலிருந்து பிஸ்னஸ் உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. சிறகடித்து பறக்க துவங்குங்கள். வெற்றி உங்களுக்கு. ராகு கேது பயிற்சி பலன்கள் என்றாலே நம் மனதில் முதலில் நினைவுக்கு வருவது எல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். ராகு, ஒரு பழமொழி உண்டு ஜோதிட சித்தாந்தத்திலே, ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை என்று சொல்வார்கள். இந்த ராகு பகவான் வந்து கொடுப்பதிலே அசுர தயாநிதி என்று பெயர் எடுத்தவர். அசுர தயாநிதி அப்படின்னா என்னென்னா, எதையுமே அள்ளி கொடுக்கும் குணமுடையவர் ராகு. அதனால தான் அவர் அப்போ அந்த பேரோட சொல்கிறோம். போகாதிபதி என்று ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுகிறார். போகாதிபதினா என்னென்னா, சிற்றின்பங்கள் மொத்தத்தையும் தருவதே இந்த ராகு தான். ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையிலே சந்தோஷ சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிறான் என்றால் அதற்கு ராகு தான் காரணம். இந்த ராகு வரும்பொழுது தான் ஒரு மனிதன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற பீரியட்ஸ் எல்லாம் இந்த பீரியட் தான். ஸோ கேது அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே அதை பற்றி தனியாக இன்ட்ரோடக்ஷன்லாம் எதுவும் தேவையில்லை. கேது பகவான்னாலே நமக்கு தெரியும், தண்டனை கடவுள்னு பேர். கேது வந்தால் ஞானகாரகன், மோட்சகாரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுகிறார். இந்த கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அல்லது ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கென்று ஒரு பண்பு கிடையாது. இதுதான் அடிப்படை. அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவகத்தினுடைய தன்மையை தங்களுடைய தன்மையாக நினைத்து கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள். அந்த பாவகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு அதை திறம்பட செய்வார்கள். ராகு என்ன பண்ணுவார்? அதில் வெற்றி கொடுப்பார். கேது என்ன பண்ணுவார்? அதுக்குரிய தண்டனைகளை தருவார். ஸோ ரெண்டும் காம்பினேஷனாக நடக்கும். இந்த கேதுனால் வரக்கூடியது தீமை. அதனால தான் கேதுவை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்கிறது. அப்போ ராகுவை போல கொடுப்பார் இல்லைன்னு சொல்கிறது. இந்த வருடம் கும்பத்தில் வரக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு, விருச்சிகராசிக்காரர்களுக்கு, சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கடுமையான பீடையை உண்டாக்குகிறார். ஏன் அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடமாகப்பட்ட களத்திரஸ்தானத்திலே ராகு வருகிறார். குடும்பங்களுக்குள்ள சண்டை, பிரிவு போன்றவற்றை உண்டு பண்ணுவார். கும்பராசிக்காரங்களுக்கு உடம்புலே உட்காந்துருக்கார். அப்போது உடல் அளவில் வந்து சிற்றின்பத்தின் மேலே நாட்டம், மோகம், வெளிநாட்டு பயணம் எல்லாத்தையும் தருவார். பல குடும்பங்கள் பிரிந்து அழிவதே எதனால் அப்படின்னா போகத்தினால தான். போகம்னா என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சுற்றுறது, இந்த மாதிரியான மாத்து மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வர்றது, இதெல்லாம் வந்து எதுக்காகனா அந்த ராகு திரும்புகின்ற போக பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து ராகுன்னு வரும்பொழுது
நல்ல பெயர் கெடும். நல்ல பெயர் கெடுறதுனா என்ன அப்படின்னா, நான் பாட்டுக்கு நல்லா தான் பழகிட்டு இருந்தேன், சும்மா பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துன்னு தெரில போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. அதனால் ராகுனாலே எல்லாருக்கும் பயம். பேரை கெடுக்கிற தெய்வம்னா அது ராகு தான். அதே நேரத்தில் கேதுன்னா எப்படி பயம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் வந்து உடம்பை பார்த்துக்கவே இல்லை சார், வயிற்றுக்கு ஒவ்வாத உணவுகளெல்லாம் சாப்பிட்டேன், தப்புன்னு தெரிஞ்சுமே பண்ணேன் அப்படின்னா கேதுவுடைய பீரியடில் மிக கடுமையான விளைவுகளை அனுபவிக்கணும். இந்த கேது என்ன பண்ணுறார் அப்படின்னா, உங்களுக்கு சிம்மத்தில் வருகின்ற இந்த கேது சூரிய சந்திரர்கள் வீட்டில் ராகு கேதுக்கள் ரொம்ப மோசமாக செயல்படுவாங்க. சிம்மத்தில் வருகின்ற கேது மிகவும் உக்கிரமான பலன்களை எல்லோருக்கும் தரப்போகிறார். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்குரிய தண்டனைகளை தருவார். ஆகையினாலே ராகுக்கு அதிபதியாகப்பட்ட அம்பாளை வழிபடணும் பிரச்சனைக்குரியவர்கள். கேதுவுக்கு அதிபதியாகப்பட்ட பிள்ளையாரையும் பிரத்யங்கரா தேவியும் வழிபடுவது இவர்கள் இருவருடைய தாக்கத்திலிருந்து நம்மை குறைப்பதாக அமையும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் இருக்கிறவங்கலாம் நேரடியாக என்னை பார்க்கலாம், புக் பண்ணிக்கலாம். வாரம் வருகிறேன். விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்து தருகிறேன். நேரடியாக ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.